வெல்கம் டு த சேனல் விக்கி பேச்சு நல்லா போச்சு. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ் 9 18வது நாள் எபிசோடு தான் பார்க்க போறோம். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோல ஏதாவது சஜஷன் பண்ணணும்னா கமெண்ட போடுங்க. வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நேற்று அவங்க பண்ணதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டு இருக்காங்க. சுபிக்ஷா சொல்றாங்க, நான் உங்களுக்கு முட்டை குழம்புலாம் வச்சு கொடுத்தேன், மாதுளம் பழம் எல்லாம் ஊட்டி விட்டேன் அப்படிங்க. ரம்யா, நானும் தான் உங்களுக்கு பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆதிரியும் சொல்றாங்க, நான் கூட தான் உங்களுக்கு மசாஜ் பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது திவாகர் சொல்றாரு, நான் உனக்கு ஃபேவர் பண்ணணும் தான்ப்பா பாக்குறேன், ஆனா நீ ஒரு செகண்ட்ல கோவப்பட்டுட்டு எல்லாத்தையும் களைச்சு விட்டுட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாரு வந்து திவாகரை ஒரு சைடு கூட்டிட்டு போறாங்க. நான் சொல்றத கேட்டு தொலையன, ஒரு நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிரெயின் வாஷ் பண்ண பாக்குறாங்க. இவர் எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஆன்னு சொல்லிட்டு சரி ஓகே முடிச்சு விட்டுருவோம் அப்படின்னு சொன்ன உடனே நான் கூட முடிச்சு விட்டுருவார் போல அப்படின்னு தான் நினைச்சேன். பட் அவர் போயிட்டு ஏற்கனவே என்ன செலக்ட் பண்ணி வச்சிருந்தாரோ அதே தான் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இப்பவும் பாரு பேச்ச திவாகர் கேட்கல, அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. இவ்வளவு நாள் என் கூட சேர்ந்து ஒன்னா மண்ணா பழகிட்டு நான் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ இந்த கேம் ஆரம்பிச்ச உடனே நியாயஸ்த மாதிரி இவன் பாட்டுக்கு பண்றானே அப்படின்னு காண்டான நம்ம பார்வதி, நீ வந்து பர்சனல் கிராட்ச் வச்சுட்டு விளையாடிட்டு இருக்க, ஓகேவா? உனக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து பாட்டில தூக்கி போட்டு அடிச்சாங்க, அதெல்லாம் உனக்கு பெருசா தெரியல, உன்னை வந்து திட்டினது மட்டும் உனக்கு பெருசா தெரியுதா அப்படின்னு சொல்லி வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கனி வந்து கேக்குறாங்க, ஓகே இப்போ நீங்க முடிவா என்ன சொல்றீங்க, தனியா தான் பண்ண போறீங்களா அப்படின்னு திவாகர் பாரு கிட்ட கேக்குறாரு. ஆதிரி உள்ள வந்தா உனக்கு ஓகேவா அப்படின்ற, அவன் 4 பாசில் வைக்கணும்னு சொல்றானே, நீ என்ன ஓகேவான்னு கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி. இது எல்லாமே வந்து இவங்களுக்கு முன்னாடியே ஆக்சுவலா இவங்க வந்து பேரம் பேசி இவங்களை வைக்கலாமா இவங்களை வைக்கலாமான்னு பேரம் பேசினா வச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்களுக்கு முன்னாடி தான் நடக்கும். ஒரு பையனும் கேள்வி கேட்கல. ஏன்டா அப்ப நீங்க இதெல்லாம் செக் பண்ணி எல்லாம் வைக்கிறது இல்ல, உங்களுக்கு எவன் பிடிச்சிருக்கோ அவனோடத்துக்கு உள்ள வைப்பீங்க, பிடிக்காதவனத்துக்கு வெளியே போடுவீங்க, என்னடா கேம் இது? அப்புறமா அப்ரூவ் ஆன பாட்டிலுக்குலாம் வந்து பிக் பாஸ் காயின்ஸ் கொடுக்குறாரு. அது நம்ம சுபிக்ஷாவும் ரம்யாவும் வந்து எங்களோட காயின்ஸை நாங்களே வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சபரி மட்டும் ஒரு காயினை கெமிக்கும் 2 காயின் வந்து கணிக்கும் கொடுக்குறாரு. பாருவும் ரம்யாவும் பேசிட்டு இருக்காங்க. ரம்யா சொல்றாங்க, இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட்டுருங்க, நாளைக்கு மறுபடியும் இந்த கேம் நடக்கும்போது எனக்கு கொடுக்கறத விட எல்லாத்துக்குமே 3 பாட்டில் கம்மியா செலக்ட் பண்ணுங்க, அப்பனா நான் வந்து வந்துருவேன், உங்களுக்கு நீங்க என்ன வேணுமோ அதை நான் கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. பாருபல் திவாகர் கிட்ட, இவ இப்ப கூட வந்து எனக்கு ஃபேவரா பண்றதுன்னு தான் சொல்லிட்டு இருக்கா, ஆனா நீ தான் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ற, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு பிடிவாதமா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் உருப்படியா விளையாடணும்னு நினைச்சது அவ்வளவு பெரிய குத்தமா? இப்போ விக்ரம் வந்து பாரு கிட்ட டீலிங் பேசுறாரு. அதாவது நாங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோம், அதை நாங்க பண்ணிட்டோம் அப்படின்னா இல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா வேற யாராவது அதை பண்ணிடுவாங்க, அதனால இப்போ இல்ல, அடுத்து QC நடக்கும்போது நாங்க அப்ப வந்து இறக்குறோம், சரியா? அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருங்க, எங்களுக்கு ஃபேவரா பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க பண்றோம் அப்படின்னு டீல் பேசுறாரு. விக்ரம் வந்து சுபிக்ஷாக்கு தான் நிறைய பாட்டில்ஸ் கொடுத்துட்டு இருந்தார். ஸோ சுபிக்ஷா கிட்ட போய் பாரு பேசுறாங்க, எனக்கு தேவை நாமினேஷன் பாஸ்பா, அதை வந்து யாரு கொடுத்தாலும் எனக்கு ஓகே தான், நான் ரம்யா கிட்டேயும் இதே தான் பேசினேன், நீ தாரன்னு சொல்றியா, ஓகே நான் உங்ககிட்ட உனக்கே ஃபேவரா பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ நீ அங்க சொன்னது, இப்போ நீ இங்க சொன்னது அப்படின்ற மாதிரி இருக்கு. நீ வந்து எனக்கு கரெக்டா தெளிவா கட் அண்ட் ரைட்டா சொல்லு, நீ எனக்கு தான் கொடுப்ப அப்படின்னு சொல்லி கன்ஃபார்மா சொல்லிட்ட அப்படின்னா நான் உனக்கு ஃபேவரா பண்ண போறேன். நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு வியானா மேல இருக்க பாசத்துல அவகிட்ட தூக்கி கொடுத்தேன்னா நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி பாரு கேக்குறாங்க. உடனே சுபிக்ஷா, இல்ல இல்ல மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, நான் இப்ப அவளுக்கு கொடுத்தேன் அப்படின்னா இது வந்து ரொம்ப ஃபேரா விளையாண்ட மாதிரி தெரியாது, நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சுப்பாங்க அப்படின்னு. இப்போ நீங்க பண்ணிக்கிட்டு இருக்க டீலிங்கை பார்த்துட்டு அதை பண்ணா மட்டும்தான் நாங்க அப்படி நினைப்போம், இதுக்கெல்லாம் நாங்க ஒண்ணுமே நினைக்க மாட்டோம். பாரு வந்து ஒரு சபதம் எடுத்தாங்க, இன்னைக்கு வந்து நான் வந்து தூள் சொர்ணாக்காவா இருக்க விரும்பல, கேலண்டர்ல வரல மகாலட்சுமி மாதிரி நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாளாச்சும் QC வந்து நான் உருப்படியா கடைசி வரைக்கும் நான் உட்காந்து பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு உடனே துஷார் சொல்றாரு, நீங்க இருந்துட்டீங்கன்னா நல்ல விஷயம் தான், சூப்பர் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. கம்ருவும் துஷாரும் வந்து வெசல் வாஷிங் டீம்ல இருக்காங்க போல இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை நடக்கு. நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் பாதி நேரம் ஆளே இருக்க மாட்டீங்க, உங்களை எங்க இருந்தாலும் தேடி தேடி தான் நாங்க வந்து கூட்டிட்டு வந்து வேலை வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். சொன்ன உடனே நீ வந்து தலை கிடையாதுன்னு, தலை மாதிரிலாம் நீ என்கிட்ட சொல்லக்கூடாது, நீ நல்லா படுத்து தூங்கிட்டு என்னையெல்லாம் சொல்ல வராது அப்படின்னு. நீ கூப்பிட்டு என்னென்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, என்ன தம்பி என்ன பண்ணணும் நான் கேட்டு பண்ணியிருப்பேன், அதை விட்டுட்டு இந்த மாதிரிலாம் நீ வந்து அதிகாரம் பண்ணிட்டு இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீ வந்து 9th ஸ்டாண்டர்ட் தானே, நீ எல்லாம் வந்து என்கிட்ட பேசக்கூடாது, போடா உன்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம துஷார் வந்து கனிக்கிட்ட போயிட்டு, தலை நான் உங்ககிட்ட கூட சொல்லியிருக்கேன்ல, இவர் வந்து வேலை பார்க்கலன்னு நான் சொல்லலை, ஆனா இவரை வந்து தேடி தேடி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்துதான் வேலை வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி
கனி கிட்ட சொல்றாரு. என்னையன்னா பகுதி நேரம் நான் வந்து என்னைய பார்க்கவே முடியல. அப்படிலாம் இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். இதே வார்த்தைய வந்து நீ வெளியில சொன்னீன்னா தலைய தூக்கியிருப்பேன், திருகியிருப்பேன், திருப்பியிருப்பேன் அப்படின்னு சொல்லி இவரு வெளியில வந்து சீரியல் நடிச்சிட்டு இருந்தாரா? இல்ல டானா இருந்தாரான்னே தெரியல. வயசுக்கு ஏத்த மாரி நீ பேசணும்னா, என் பக்கத்துலலாம் வந்து நிக்காத அப்படின்னோனே, நான் அப்படித்தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்ப நான் எங்க போனாலும் நீ வருவியா? நான் பாத்ரூம்ல போய் உட்காந்துக்கிறேன். நீயும் வரியா? அப்படின்ற மாரி சொன்னோனே, நீங்க போங்க நான் வாரேன் அப்படின்னு சொன்னோனே, நீ முன்னாடி போ அப்படின்னு சொல்லி புடிச்சு தள்ளி விட்டாரு. உடனே மேல கை வைக்கிறவன்லாம் வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவரும் இவர தள்ளி விட்டாரு. முருகன் கனிக்கிட்ட போயிட்டு, "இங்க பாருங்க நீங்க தான் தல. உங்களுக்கு நான் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிறேனா? இதுவரைக்கும் நான் உங்க பேச்ச கேட்காம இருந்துக்கனா? ஆனா அவன் ஏதோ தல மாரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அத பார்க்கும்போது தான் எனக்கு காண்டாவுது." அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காரு. துஷார் போய் கலைக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. "பரவாயில்லப்பா அவன் சின்ன பையன். அவன் பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்கலாமா? விட்டுரு." அப்படின்ற மாரி இல்லண்ணே அவர் வந்து எல்லா டைமும் அப்படியே அமைதியா போய்க்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுண்ணே. நான் என்ன இங்க அதுக்கா வந்திருக்கேன்? ஏற்கனவே என் சீட்ட கிழிச்சிட்டாங்க உங்களுக்கு தெரியும்ல. இப்போ இதுக்கும் நான் எதுவுமே பேசல அப்படின்னா என்னை வெளிய அனுப்பிச்சிட்டாங்கன்னா நான் என்ன பண்றது? அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. கனியும் சுபிக்ஷாவும் வந்து டீல் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு 60 உங்களுக்கு 40 அப்படின்ற மாரி சுபிக்ஷா சொல்றாங்க. துஷாரும் ஆதிரையும் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம கியூசி டீம் கிட்ட போயிட்டு பிரவீன் வந்து ஒரு டீல் வைக்கிறாரு. இங்க பாருங்க எங்களுக்கு ஃபேவரா பண்ணி விடுங்க. நான் வந்து என்ன காப்பாத்திக்க டீலக்ஸ் ரூமுக்குள்ள போயிடுவேன். சரிங்களா? நீங்க வந்து அவங்கள பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவை கூப்பிடுறாங்க. ரம்யா கூப்பிட்டு அவர் சொல்றாரு, இந்த பாரு அவங்க கேட்டதை நீ குடுத்துரு. என்ன நாமினேஷன் பாஸ் தான் கேட்குறாங்க. அதை குடுத்துரு. நம்ம 2 பேரையும் அவங்க ஓகே பண்ணி விட்டுருவாங்க அப்படின்ற மாரி அவங்க சொன்ன உடனே பார்வதி, இங்க நின்னு டிஸ்கஸ் பண்ணாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே திவாகரும், இல்ல இல்ல எங்க முன்னாடி வந்து நீங்க வந்து எங்க கிட்ட வந்து டைரக்ட்டா நீங்க எதுவும் வச்சுக்க கூடாது. நேத்து ஃபுல்லா நடந்ததே அதுதானே. இன்னைக்கு மட்டும் என்ன டைரக்ட்டா எதுவும் வச்சுக்க கூடாது. நீங்க வீட்டுக்குள்ள பண்ணதை விடவா இங்க வந்து பண்ணிட்டாங்க பெருசா? நடந்த கேம்ல வந்து வினோத் ரொம்ப பாதிக்கப்பட்டார் போல இருக்கு. அவர் வந்து சொல்றாரு கேமரா முன்னாடி, அந்த தர்பீஸ் இருக்கார்ல வாட்டர்மெலன் சாரு, அவர் வந்து எனக்கு ஆபீசரு. நான் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண விஷயத்தெல்லாம் அவர் மனசுல வச்சுக்கிட்டு, நான் எந்த பாட்டில தூக்கிட்டு போனாலும் ரிஜெக்ட்ன்னு சொல்லி அனுப்பி வைக்கிட்டு இருக்காரு. இப்போ அங்க பாருங்க, ஒரு பக்கம் மாதுளம்பழம் ஊட்டி விட்டாங்களா, அதுக்கடுத்து டீ குடிக்கிறாரு. மாதுளம்பழம் சாப்பிட்டு எவனாவது டீ குடிப்பானா? இவன் குடிப்பான் அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவன் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அது சரி புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு வினோத் என்ன கனவா கண்டாரு. திவாகர் பாருகிட்ட சொல்றாரு, இங்க பாரு பாரு உனக்காக தான் நேத்து நான் ரம்யாக்குள்ளது ஓகே பண்ணேன் அப்படின்னு. நீ வந்து எனக்காகன்னு சொல்லி என்ன கரெக்ட் பண்ண ஒண்ணு பேசுவ, அப்புறம் சுபிக்ஷாக்குன்னு சொல்லி அவளை கரெக்ட் பண்ண ஒண்ணு பேசுவ, ரம்யான்னு சொல்லி அவளை கரெக்ட் பண்ண, ஆக மொத்தத்துல திவாகருக்கு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லா பொண்ணுங்களையும் கரெக்ட் பண்றதுதான் வேலையா இருக்கு போல இருக்கு. திவாகர் வீட்டுக்குள்ள போயிட்டு யாரு வந்து கவனிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து போனஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே ஆதிரே, உங்க போனஸை தான் நாங்க நேத்தே பார்த்துட்டோமே, உங்களையும் நம்ப முடியாது உங்க போனஸையும் நம்ப முடியாது, போயா போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரம்யாவும் பிரவீனும் டீல் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நான் உனக்கு 13 காயின் தரேன், ஓகேவா? உனக்கு டோட்டலா 15 வந்துடும். இப்போ ஒன்னு தவிர 15 காயின் நீங்க எவன் வச்சிருக்க போறான்? அப்போ நீ தான் வின் பண்ண மாதிரி ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, இல்ல நான் வின் பண்ணிட்டோம்னா டீலக்ஸ் ஹவுஸ்குள்ள போயிருவேன். அப்புறம் எப்படி நான் கேப்டன்சிக்கு வந்து எலிஜிபிளா இருப்பேன்? என்னைய தான் போட்டி போட விட மாட்டாங்களே அப்படின்ற சொன்ன உடனே, உனக்கு இப்போ உள்ள இருக்கிறது முக்கியமா? இல்ல கேப்டன்ஷிப்ல போட்டி போடுறது முக்கியமா? முதல்ல உள்ள இருக்கிறதுக்கு நீ வழியை பாரு. அதுக்கப்புறம் நீ அந்த ஆணியை போய் புடுங்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவன் நேத்து ஓரளவுக்கு நம்ம வழிக்கு வந்துட்டான். இன்னைக்கு திடீர்னு மாறிட்டோம்னா நம்ம பொழப்பு அதோ கதி ஆயிருமே அப்படின்னு விக்ரம் நம்ம திவாகரோட மெயின் பாயிண்ட்ல கை வச்சுட்டாரு. இந்த பாருங்க, உனக்கு ஆக்டிங் பிடிக்கும், எனக்கு நடிக்க வைக்கிறது பிடிக்கும். இப்ப நீ வந்து குழந்தை மாதிரி நடிப்பியா, நான் தான் உனக்கு அம்மாவா, நான் உனக்கு ஊட்டி விடுவேனா அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டிங் போட்டு அவரை கவுத்துட்டாரு. டீலக்ஸ் ஹவுஸுக்கு தர்பூசணி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு. சபரி வந்து அவரோட பங்கு எடுத்து திவாகருக்கு கொடுத்து கரெக்ட் பண்றாரு. பாவம், ஒரு பாயிண்ட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சுபிக்ஷா, வியானா, அரோரா அவங்கெல்லாம் சேர்ந்து வாட்டர்மெலன் சீனை பண்ணிட்டு இருக்காங்க. அரோராக்கெல்லாம் முகத்துல அருள் இல்ல, இருள் அடைஞ்சு போய் தான் இருக்காங்க. வேற வழியே இல்ல அப்படின்ற மாதிரி தான் பண்றாங்க. இவங்க 3 பேரும் பத்தலையாம். இப்ப வந்து தங்கச்சி தங்கச்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்த பார்வையும் விட்டு வைக்கல. இல்ல வா பாரு நாம 2 பேரும் சேர்ந்து பண்ணலாம். குட்டி பிள்ளை தங்க பிள்ளை வா நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு. எப்பா நீ இப்போ ஒண்ணு பேசுவ, அப்புறமா ஒண்ணு பேசுவ, இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல, நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, உனக்கு அதுக்கு உள்ள நிறைய கோமாளிங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டாங்க. ஒரு ஆளை மட்டும் கரெக்ட் பண்ணா எப்படி? கியூசில 2 பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாரு பக்கமா விக்ரம் வராரு. வந்துட்டு அவங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. வந்து இந்த கியூசி மேலலாம் நம்பிக்கை இல்ல, நம்மள வந்து இனிமேலும் நம்ம அப்படியே விட்டோம்னா கண்டுக்காம விட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சு மக்கள் பக்கமா வந்துட்டு இந்த பாருங்க மக்களே, எல்லாமே கரெக்டா நீட்டா தான் இருக்கு, ஆனா நான் இப்ப கொண்டு போய் வச்சா இதை வந்து ரிஜெக்ட் பண்ணுவாரு அந்த ஆளு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாரு. வராரா?
அப்ப நிறைய சௌகரியங்கள்லாம் கிடைச்சிட்டு நம்ம திவாகர் வந்து அப்படியே ஒரு மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்வை வெறுப்பேத்தி பாக்குறாரு. பாரு, நான் இன்னைக்கு ரொம்ப ஜாலியா இருக்கேன், என் ஒர்க்ல ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, இதெல்லாம் பார்த்து உனக்கு பொறாமையா இருக்குமே அப்படின்னு. உன்னை பார்த்துலாம் பொறாமப்பட முடியுமா அப்படின்ற மாதிரி பாரு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கு. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாருக்கு ஏதோ தனியா பண்ணிட்டு இருக்காங்க போல. அதுல வந்து நம்ம தலைவர் திவாகர் வேணும்னு சொல்லியிருப்பாரு போல. ஏன்டா நீ எல்லாம் மனுஷனா? நேத்தும் எனக்கு வச்ச முட்டையெல்லாம் தின்னுட்ட, இன்னைக்கும் வந்து எனக்கு பண்றதுல நீ வந்து பங்கு கேட்டுட்டு நிக்க, எல்லாத்துக்கும் இப்படி முன்னாடி வந்துட்டு நிக்க, நீ வந்து ஒரு சரியான ஒரு காரியவாதிச்சு, இவ்வளவு சீப்பாலாம் நீ இருப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது, ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம திவாகருக்கு கோவம் வந்துருச்சு. இங்க பாரு பாரு, நான் உன்னைய வந்து நிறைய வாட்டி நான் வந்து நோட் பண்ணிட்டேன், இந்த சீ வா போ இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்னு. ஏயா, அந்த புள்ள அவ்வளவு நேரமா அத்தனை வாரத்துல கிழிச்சிட்டு இருக்கு, உனக்கு இந்த சீ வா போன்னு சொன்னதுதான் இப்ப பெரிய குத்தமா வந்து இடிச்சிருச்சு. இந்த கலவரம்லாம் நடந்து முடிஞ்ச உடனே பிக் பாஸ் வந்து, பாரு உங்க பேட்டரியோட மைக் எடுத்து மாட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கண்ணா அப்பவே சொன்னேன், சொல்லும் போதே நீ கேட்கல, இங்க பாரு இப்ப அவர் சொன்னாரு, என்ன சொல்லிட்டாரு, மைக் பேட்டரி எடுத்து மாட்டுங்கன்னு தானே சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நீங்க வந்து எந்த வேலை சொன்னாலும் செய்ய மாட்டீங்க, எதுக்கு எடுத்தாலும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன பண்றது, நீங்க எதுக்கு தான் இந்த வீட்டுல இருக்கீங்களோ அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னா எங்களுக்கு தெரியுது, நாங்க வந்து எதுக்கு இருக்கோம்னா நீங்க சொல்ல வேண்டாம் அப்படின்னு. அப்புறம் நான் அப்பவே சொன்னேன், நீங்க வந்து கேட்கல, இப்போ எந்த வேலை சொன்னாலும் வந்து செய்யறது இல்ல, ஒரு கியூசியா ஒரு வேலை கொடுத்தாங்க அதையும் ஒழுங்கா செய்யல, பார்வா ஒரு வேலை இருக்கு அதையுமே ஒழுங்கா செய்யல, அப்ப நான் சொல்லதான் செய்வேன், நாளைக்கு என்னையத்தான் கூப்பிட்டு கேட்பாங்க அப்படின்ற மாதிரி கனி சொல்றாங்க. அப்புறம் கனி வந்து ஸ்குவாட் பண்ண மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது சம்ருதினி வராது. இங்க பாருங்க, மைக்கு போடல, மைக்கு சரியா மாட்டுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா அதுக்கு நீங்க சொல்லலாம், இப்ப மைக் பேட்டரியே மாட்டாததுக்கெல்லாம் நீங்க வந்து சொல்ல கொடுமா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எஃப்ஜே வந்து வந்துடுறாரு. அவங்களுக்கு தான் வாய் இருக்குல்ல, அது என்ன அவங்கள பத்தி பேசினா மட்டும் நீங்களும் அவரும் வந்து அப்படியே பாஞ்சுக்கிட்டு வந்துடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. கனி சொல்றாங்க, எந்த வேலையும் பண்ண மாட்டீங்க, உங்க மூடுக்கு நீங்க வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னா நீங்க உங்க வீட்டிலேயே தான் இருந்திருக்கணும், இங்க வந்து இருந்தா நான் கேட்க தான் செய்வேன், உங்க வீட்டுல பண்ணீங்கன்னா நான் ஏன் வந்து கேட்க போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ கமருதீன் வந்து திவாகர் பக்கம் சாஞ்சிட்டாரு. இப்ப நீங்க பாருவுக்கு வந்து நாமினேஷன் பாஸ் ஏதோ கொடுக்க கூடாதுன்னு சொன்னீங்களே அப்படின்னு. ஏப்பா, நான் அந்த மாதிரிலாம் சொல்லலைன்னு, நான் வந்து என்ன சொன்னேன்னா, நீங்க யாருக்கு விருப்பப்பட்டு குடுக்குறீங்களோ அவங்களுக்கு குடுங்க அப்படின்னு தான் சொன்னேன், பாருக்கு குடுக்காதீங்கன்னு நான் சொல்ல. இல்ல இல்ல நீ அப்படித்தான் சொன்ன அப்படின்னு சொல்லி கமருதீன் திவாகர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இங்க பாரு, நீ வந்து ரெண்டு பக்கமும் கோல் போடாத, ஒண்ணு அந்த பக்கம் நின்று ஆடு, இல்லைன்னா இந்த பக்கம் நின்று ஆடு, அப்படி ரெண்டு நிலைமையும் இல்லாம நீ வந்து ஆடிக்கிட்டு இருந்தேன்னா பிச்சுக்கிட்டு போயிரும் அப்படின்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. உடனே திவாகர், ஆமா ஆமா, ஆடி ஆடிதான் நீங்க வந்து இந்த நிலைமையில இருக்கீங்க அப்படின்னு. நான் எந்த நிலைமையில இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அதுதான் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு மக்கள் எல்லாம் வெளியில பாத்துட்டு தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த சண்டை கொஞ்சம் பெருசாவே போயிட்டு இருக்கு. அப்போ இவரு முன்னாடி பண்ண மாதிரியே கமருதீன் வந்து தேவையில்லாத நிறைய வார்த்தைகளை விட்டுக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆரம்பத்துல இருந்தே இங்க வந்து நான்சென்ஸா பேசிக்கிட்டு இருக்கிறது கமருதீன் மட்டும்தான். எதுக்காக அவரை இன்னும் உள்ள வச்சிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியவே இல்லை. இது கேட்டா மக்கள் தான் வந்து செலக்ட் பண்ணி எல்லாத்தையும் வெளியே அனுப்புறாங்கன்னு சொல்றாங்க. எந்த மக்கள் தான் வந்து இப்படிப்பட்ட ஆள் உள்ள இருக்கணும்னு விரும்புறாங்கன்றது எனக்கும் தெரியல. நானும் அந்த மக்கள்ல ஒருத்தி தான். மக்கள் சொல்றாங்கன்னு தேவையானவங்கள தேவையில்லாதவங்கள இவங்க தான் வெளியில எடுக்கிறாங்கன்னு எனக்கு லைட்டா டவுட் வருது இப்போ. இவங்க வந்து ஒரு ஃப்ளோல வந்து சண்டைய கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. பாரு பார்த்தாங்க, ஐயப்பா இவன் என்ன ஒரு லிமிட்டுக்கு மேல ரொம்ப பேசுறானே, அப்ப இதுக்கு மேல விட்டா இவன் சீட்டு கண்டிப்பா கிழிஞ்சிரும் அப்படின்ட்டு கமருதினை போய் இழுத்துட்டு வந்து, இந்த பாரு நீ வார்த்தைலாம் ரொம்ப விடுற, அதான் அவரை வந்து வெறுப்பேத்தி விட்டல, அவர் தான் வெடிச்சுட்டார்ல, இதோட விட்டுரு, இதுக்கப்புறம் நீ எதுவும் பேசாத அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு போயிடுறாங்க. சண்டை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அகெயின் வந்து கியூசி ஸ்டார்ட் பண்றாங்க. பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சபரியோட பாட்டில தான் செக் பண்றாங்க. அதுல வந்து டேஸ்ட் வந்து ஓகே பக்காவா இருக்கு, பாட்டில் தான் அங்க பாருங்க அந்த மாதிரி சொல்லிட்டு நெளிவு சொலிவு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சபரியோடதெல்லாம் செக் பண்ணிட்டு இப்ப சொல்லிட்டு இருக்கும்போதே கமருதீன் பார்த்தாரு, இவன் என்ன நம்மள இப்படி பேசிட்டான், இது வந்து வேற மாதிரி வெளியில தெரிஞ்சிருக்குமோ, நம்மள வந்து ரொம்ப ஒரு இதுவா பேசிட்டானே, இது வரைக்கும் பேசாத ஒரு ஆள் பேசிட்டானே, மக்கள் நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைச்சாரான்னு தெரியல, அவரால் உள்ள இருக்க முடியல. உடனே திவாகரை நோக்கி படையெடுத்து வந்துட்டாரு. இங்க பாரு, எனக்கெல்லாம் வெளியில நல்ல பேர் தான் இருக்கு சரியா, உனக்கு தான் வந்து சரியில்லை, நீ தான் வந்து பெரிய இவ மாதிரி நினைச்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்க, நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது கனி வந்து சொல்றாங்க, இப்ப கேம் முடிச்சுட்டு நீங்க எப்படி வேணாலும் அடிச்சுக்கோங்கய்யா, கேம் பாதிக்காத அளவுக்கு தான் விளையாட சொல்லியிருக்காங்க, இங்க பாரு ஒரு தலையா நான் சொல்றேன், இதையாவது கேளுங்க, கேம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்க சண்டையை நீங்க வச்சுக்கோங்க, வெட்டுங்க குத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திவாகர், எங்க ஒரு ஆல்ரெடி உன் கேரக்டர் என்ன அப்படின்றது முதல் நாளே எனக்கு தெரிஞ்சு போச்சு சரியா, இது மேல நீ ரொம்ப பேசாத அப்படின்ன உடனே, நீ எல்லாம் ஒரு ஆளா, நீ பைத்தியக்கார பைய லூசு பைய அப்படின்ற மாதிரி திவாகரை பார்த்து நிறைய வார்த்தைகளை விடுறாரு. அவரும் பதிலுக்கு நீ தான் லூசு பைய அப்படின்ற மாதிரி சொல்லணும், நீ என்ன வளர்த்தியா, நீ எனக்கு சோறு போட்ட
அப்படின்ற மாதிரி கமருதீன் மறுபடியும் கோவப்படுறாரு. பொறுக்கி பொறுக்கி பொம்பளை பொறுக்கி அப்படின்ற மாதிரிலாம் திவாகரை பார்த்து ரொம்ப கேவலமா பேசுறாரு. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க பாரு அவ்வளவுதான் மவனே, இதுக்கு மேல பேசுனேன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான், நீ வார்த்தை விடாத இதுக்கு மேல அப்படின்ற மாதிரி ஒரு வார்னிங் கொடுத்துட்டு கமருதீன் அங்க இருந்து கிளம்பிட்டாரு. பாரு சபரி கிட்ட இங்க பாரு உனக்கு எனக்கு இருக்க சண்டையை தனியா வச்சிருவோம், இதுல வந்து நான் நியாயமா விளையாடுறேன் சரியா, இந்த சண்டையெல்லாம் இதுல கொண்டு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவும் அநியாயமா தான் விளையாடுறாங்க. அநியாயமா பண்ண உடனே சபரி வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறாரு. அப்போ வந்து திவாகர் சொல்றாரு, இங்க பாருங்க ஒரு சின்ன புள்ளி இருந்ததுக்கு எங்க வெளியில போட்டோம், அந்த மாதிரிதான் எல்லாத்துக்கும் நாங்க பண்ணுவோம், எங்களை வந்து நம்புங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே எல்லாருமா சேர்ந்து திவாகருக்கு இதைத்தான் சார் நாங்க எதிர்பார்த்தோம் அப்படி சொல்லி கை தட்டுறாங்க. என்னடா இவன் நம்ம கூடையே தான் இருந்தா ஒரே நாள்ல குடும்பத்துல இருக்க எல்லார்ட்டையும் கை தட்டு வாங்கிட்டானே அப்படின்னு பாருக்கு உள்ள பொறுக்க முடியல. என்னத்தையாச்சும் பண்ணி இவனை மறுபடியும் நம்ம வழிக்கு கொண்டு வர வச்சிடணும் அப்படின்ட்டு போயிட்டு, இங்க பாரு உனக்கும் எனக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்தா, உனக்கு என் மேல ஏதாவது பிரச்சனை இருந்தா என்கிட்ட டைரக்டா சொல்லிடு, எப்ப இருந்தாலும் உனக்கு ஒண்ணுன்னா நான் தான் வந்து நிற்பேன், அது மாதிரி எனக்கு ஒண்ணுன்னா நீ தான் வந்து நிக்க போற சரியா, அதனால என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொன்ன. இல்ல பாரு நீ வந்து எல்லாரையும் ரொம்ப சீப்பா பேசுற, அது வந்து நல்லா இல்ல அப்படின்னு சொல்றாரு. உடனே நான் உன்னையும் தப்பா பேசுனதுக்கு நான் வேணா மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பொசுக்கு பொசுக்குன்னு காலில் விழுந்துடுறாங்க. அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னா, காரியம் ஆகணும்னா கழுத காலையும் குடி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இதே வாய்தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உனக்கு அறிவு இல்லையா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா, காரியவாதி, வெக்கம் கெட்டவன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனாங்க. இப்ப அதே கருமத்தை தான் இவங்களும் பண்றாங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சீங்கன்னா தெரியும், திவாகருக்கு வந்து ஒருத்தங்கிட்ட பேச விருப்பம் இல்லை அப்படின்னா அவர் மூஞ்சியை பார்த்தே பேச மாட்டாரு. அந்த இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அந்த பிள்ளை. பாருண்ணே என் மூஞ்சிய ஒரு தடவை பாருண்ணே, ஒரே ஒரு தடவை, அதுக்கப்புறம் அவர் திரும்பி பாக்குறாரு. நீ வந்து சொல்லுண்ணே, எனக்கு கொஞ்சமாவது சப்போர்ட் பண்ணுண்ணே, நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாதானே நமக்கு வந்து நல்லது, அப்படி இருந்தாதானே எனக்கு நல்லது அப்படின்ற மாதிரி அந்த பிள்ளை பேசிட்டு இருக்கு. அங்கிருந்து அப்படியே கட் பண்ணி உள்ள வந்தா சாப்பாட்டு டேபிள்ல மறுபடியும் பாரு. ஏன்டா இந்த வீட்டுல பாருவை தவிர உங்களுக்கு காட்டுறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா, அப்ப எதுக்கு மிச்சவங்க எல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு காட்டுற 50 நிமிஷம் எபிசோட்ல 40 நிமிஷம் நீங்க பார்வை தான் காட்டுறீங்க. பிக் பாஸ் ஷோல கலந்துக்கிற வரவங்க வெளியில ஆள் வச்சு பிஆர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, அந்த பிக் பாஸ் நடத்துறவரையே பார்வை வச்சிருக்காங்க போலயே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திவாகர்னு சொல்லிட்டு ஒரு நல்லவர் இருந்தாரு, 4 தடவை காலில் விழுந்தே அவரை கவுத்துட்டாங்க. இந்த சுவை, நிறம், மனம், திடம் இதெல்லாம் சொன்னீங்களேடா, சபரிக்கு மட்டும்தான் டேஸ்ட் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் ரம்யா வராங்க, எந்த பாட்டிலுமே ஓப்பன் பண்ணி அவங்க டேஸ்ட் பார்க்கல, ஃப்ளேவர் வருதான்னு பார்க்கல. ஃபர்ஸ்ட் நாள் எஃப்ஜேக்கு வந்து ஃப்ளேவர் வரலன்னு சொல்லி தான் ரிஜெக்ட் பண்ணாங்க. எதையுமே பார்க்கல. இப்போ வந்து வெறும் பாட்டிலு நெளிஞ்சிருக்கா வளைஞ்சிருக்கா, நொறுங்கியிருக்கா நொறுங்கலையா, இதை மட்டும் பார்த்து செலக்ட் பண்றாங்க. இவங்கெல்லாம் ஒரு கியூசி. இதை வந்து மேல இருந்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நீங்க வந்து எல்லாத்தையுமே செக் பண்ணணும் அப்படின்றது ரிமைண்ட் கூட பண்ணல. அவரை விடுங்க, அவர் பல சோழியா இருப்பாரு, அவர் வந்து பார்க்க முடியாது. அங்கனையே நின்றுகிட்டு இருக்கிய சோனமுத்தா, நீங்களாவது சொல்லலாம்ல, என்னங்க வெறும் பாட்டில மட்டும் பார்த்து நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ரிஜெக்ட் அப்ரூவ்னு சொல்லிட்டு. உள்ள இருந்து ஓப்பன் பண்ணி எங்க கைவண்ணம் என்ன கைமணம் என்ன அதெல்லாம் பாருங்க அப்படின்னு ஒருத்தங்க கூட சொல்லல. இவங்களெல்லாம் செலக்ட் பண்ணா என்ன பண்ணலாம்னா என்ன. வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாருக்கிட்ட நாங்க ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு பாத்தீங்களா, அதை இப்ப வந்து இறக்குறாரு. அது பெருசாலாம் ஒண்ணும் இல்ல, சுபிக்ஷாக்கு ஒரு சால்வை பொத்தி கொண்டு வந்து ஒரு பாட்டோட வந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்திருச்சு வெட்கத்தை விட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க. கூட்டிட்டு வந்துட்டு விக்ரம் வந்து சுபிக்ஷாவை பார்த்துட்டு திவாகர் கிட்ட சொல்றாரு, இது வரைக்கும் சுபிக்ஷா உங்களை என்னன்னு கூப்பிட்டாங்க, அண்ணே அண்ணேன்னு, இதுக்கப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க என்னங்க என்னங்கன்னு. பாவம், கேவலம் ஒரு பாயிண்ட்டுக்காக காயினுக்காக என்னெல்லாம் பண்ண வைக்கிறீங்க அந்த பிள்ளைங்கள, எப்படியெல்லாம் யோசிக்க வைக்கிறீங்க. அவ்வளவுதான், இவங்க இந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸை போட்டு தாக்குன உடனே காலில் விழுந்ததாவது மண்ணாகுது. நான் வந்து சுபிக்ஷாவுக்கு தான் கண்ணை மூடிட்டு செலக்ட் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சுட்டாரு போல. இதுல பார்த்து ரம்யா பெருசா காண்டாயிட்டாங்க. ஏங்க என்னோட பாட்டில் லைட்டா இதானதுக்கே வந்து தூக்கி ஓரமா வச்சாரு, அவ இது அப்படி நெளிஞ்சிருக்கு, எல்லாத்தையுமே எடுத்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாரு அப்படின்னு உள்ள வந்து கத்திட்டு இருக்காங்க. அநியாயமா விளையாடிட்டு இருக்காங்க. கேட்டா என்ன கவனிச்சாங்களாம், பொண்ணு கொடுத்தாங்களாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு பொழைக்கிறாங்க அப்படின்னு சொன்னதும் யாரோ வந்து விடுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்லைண்ணே, அப்புறம் கஷ்டப்பட்டு விளையாண்டவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாரு கஷ்டப்பட்டாங்க? ஆளுக்கு யாருக்குமே தெரியாம கமுக்கமா போய் டீல் பேசிட்டு வந்து உக்காந்தது இந்த அம்மா. இவங்க வந்து கஷ்டப்பட்டு விளையாண்டவங்கள பத்தி பேசுறாங்க.
ஆதிரி சொல்றாங்க, "பிக் பாஸ் அந்த பாட்டில் எல்லாம் உள்ள வந்ததுக்கப்புறம் நீங்களே செக் பண்ணி பாருங்க. இவங்க எந்த அளவுக்கு நியாயமா கியூசி பண்ணியிருக்காங்க." அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உடனே பாரு இருந்துகிட்டு, "எங்க பாரு, நாங்க செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க எங்ககிட்ட நடந்துக்கிட்டீங்கன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க பார்க்க தானே செஞ்சிருப்பாங்க. அத வச்சும் தான் அவங்க முடிவு பண்ணுவாங்க." அப்படின்ற மாரி சொல்றாங்க. அடுத்ததா ஒரு வெக்கங்கெட்ட ஜென்மம். இது என்ன பேர சொல்லி நான் சொல்றேன்னே தெரியல. எதுக்காக இவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்காங்கன்னும் எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ்வளவு சண்டை போட்டுட்டு இருந்த ஆளு, கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாம காயினுக்காக வந்து திவாகர பார்த்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்ல, கம்ருதீன் தான். கம்ருதீன் எல்லாம் போன வீக்கே வெளியில தூக்கி இருக்க வேண்டியது. அவரெல்லாம் எவன் ஓட்டு போட்டு உள்ள உட்கார வச்சான்னு தெரியல. அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்கன்னா சொல்றதுக்கு இல்ல விடுங்க. ஒரு வழியா ஆதிரை அங்கேயே நின்னு கொஞ்சம் தாஜா பண்ணி பேசி கீசி சண்டை போட்டு ஓரளவுக்கு பாட்டில வந்து அப்ரூவ் பண்ணிச்சுட்டாங்க. இங்க பாருங்க, பாரு சொல்றாங்க, நீங்க 17 பாட்டில் குடுத்தீங்க. அதுல 13 வந்து நாங்க செலக்ட் பண்ணிட்டோம். நாங்க நியாயமா தானே விளையாடிருக்கோம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. இதுக்கெல்லாம் இடையில சபரி கிட்ட வந்து பாட்டில் கம்மியா இருந்ததுனால, நம்ம துஷார் வந்து ரிஜெக்டட் ஆன பாட்டில்ல இருந்து ஒரு சிலத எடுத்துட்டு வந்து குடுக்குறாரு. குடுத்ததுக்கு அப்புறமா நம்ம சபரி வந்து, "நான் இத ஆதிரை கிட்ட இருந்து எடுத்தேன். அதனால நான் இத வந்து வச்சுடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து ஒரு 3 பாட்டில் குடுக்குறாரு. பாரு இல்லண்ணே, இவ்வளோ நேரம் கழிச்சு இப்போ வந்து குடுத்தா அதெல்லாம் எப்படி எடுத்துக்க முடியும்? எடுத்துக்க முடியாது அப்படின்னு. ஏங்க நான் வந்து லேட்டா கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துட்டேன்லங்க. இன்னும் பஸர் அடிக்கலல்ல. நீங்க அத எடுத்துக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னோனே, போட்டு விடு பாரு, நம்ம பையன் தானே அப்படின்ற மாரி திவாகர் அந்த நோட்ட புடுங்கி 3 பாயிண்ட் அவருக்கு போட்டு விட்டுர்றாரு. பிக் பாஸ் வந்து ஃபைனலா அப்ரூவ் ஆன பாட்டிலுக்கெல்லாம் வந்து காயின்ஸ் குடுக்குறாரு. வினோத் வந்து என்ன சொல்றாரு, "நான் வச்சுக்கல. இத வந்து எல்லாருக்கும் நான் பிரிச்சு குடுக்க போறேன்." அப்படின்ற மாரி சொல்றாரு. சபரி வந்து 5 வந்து நான் பாக்ஸ்ல போட்டுடுறேன். 1 மட்டும் நான் கையில எடுத்துட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. சுபிக்ஷா வந்து இருக்கிறதுலயே அதிகமான காயின்ஸ் வந்து சுபிக்ஷாக்கு தான் போயிருக்கு. ஸோ எல்லாத்தையும் வந்து நான் உள்ள போட்டுறேன். 3 மட்டும் நான் வந்து என் தொழிலாளிக்கு குடுக்குறேன் அப்படின்ற மாரி எடுத்துட்டு போறாங்க. ரம்யா கிட்ட கேட்கும்போது ரம்யா சொல்றாங்க, "நான் பிரவீன் அண்ணாக்கு வந்து 13 காயின் குடுக்க போறேன். அப்ப மிச்சத்த என்ன பண்ண போறீங்கன்னா, எல்லாத்தையும் நானே வச்சுக்க போறேன்." அப்படின்னும் அவங்க சொல்றாங்க. எஃப்ஜே வந்து, "நான் வந்து 2 காயின வந்து எனக்கு வச்சுக்கிறேன். பேலன்ஸ் இருக்கிற காயின்லாம் நான் வந்து என்னோட லேபர்ஸ்க்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லி வெளில எடுத்துட்டு போயிடுறாரு. அப்ப எல்லாரும் வந்து அவங்கவங்களுக்கு யாரெல்லாம் பாட்டில் வந்து குடுத்தாங்களோ அதெல்லாம் குடுத்துட்டு இருக்காங்க. எஃப்ஜே வந்து பேசிட்டு இருக்கும்போது மட்டும் நம்ம பாரு குறுக்க போறாங்க. இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது நான் மட்டும் தானே பேசணும். நீங்க பேசும்போது, நீங்க கியூசி பண்ணும்போது நான் ஏதாவது உங்ககிட்ட பேசினேனா, அமைதியா தானே இருந்தேன். இப்ப அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு விட்டு, அப்புறமா கலைய கூப்பிடுறாரு. "நேத்து நீ டேபிள தூக்கி வீசினதுக்கு தானடா உன்னைய வந்து வெளிய அனுப்புனாங்க. இந்தாடா உனக்கு காயின் 2" அப்படின்னு சொல்லி அவர் கையில குடுக்குறாரு. அப்புறமா கனிக்கு 3 காயின் குடுக்குறாரு. ஆ கெமிக்கு வந்து 1 காயின் குடுக்குறாரு. கடைசியா சுபிக்ஷா வந்து குடுக்குறாங்க. கனிக்கு வந்து 1 காயின் குடுக்குறாங்க. அப்ப கனி சொல்றாங்க, "ஏம்மா நம்ம வெளியில போட்ட டீல் என்ன? 60, 40. இப்ப நீ வாங்குனதுக்கு இந்த 1 காயின் தான் 40யா?" அப்படின்ற மாரி கேட்குறாங்க. கேட்டுட்டு, "எனக்கு புடிக்கலனாலும் ஒரு சில விஷயம் நான் உனக்காக பண்ணேன்ல. நான் ஃபர்ஸ்ட்டு நாமினேஷன் கேட்டேன். சரி என்ன விட வந்து வியன்னா ரொம்ப அதிகமா உழைச்சிருக்காங்க. ஸோ நீ அவங்களுக்கு நாமினேஷன் குடுக்கலாம் அப்படின்றதுக்காண்டி நான் வந்து காயின்ல டீலிங் வச்சேன். இப்ப நீ அதையும் ஒழுங்கா குடுக்கலன்னா நான் என்ன பண்றது? அப்ப மறுபடியும் எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ குடு." அப்படின்ற மாரி கேட்குறாங்க. சுபிக்ஷா வந்து கொஞ்சம் ரொம்பவே வந்து டவுன் ஆயிட்டாங்க. என்னன்னா நமக்காக வேலை பார்த்த தொழிலாளிகளுக்காக நம்ம ஒண்ணுமே பண்ண முடியலையே. ஜெயிக்கணும் அப்படின்ற கட்டாயத்துல நம்ம இருக்கிறதுனால காயின்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் குடுக்குற மாரி, எல்லாரும் மத்தவங்களுக்கு குடுக்குற மாரி நல்லா குடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு கவலையோட தான் அவங்க கடைசி வரைக்குமே இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது அப்படிதான் தெரிஞ்சது. பிக் பாஸ் சொல்றாரு, பாட்டில் சப்ளையர்ஸ்ல வந்து அதிகமான காயின் வச்சுக்கிறது வந்து பிரவீன் ராஜ் தான். ஸோ அவங்க வந்து டீலக்ஸுக்கு போறாரு. இன்னொன்னு நெக்ஸ்ட் வீக் நாமினேஷன்ல ஃப்ரீ ஆயிடுறாரு அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்போ ஓனருங்க சைடு பார்த்தா மேக்ஸிமம் காயின்ஸ் வந்து சுபிக்ஷா கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க வந்து நெக்ஸ்ட் வீக் எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து ரிமூவ் ஆகுறாங்க அப்படின்ற மாரி சொல்றாரு. இன்னொரு பவரும் அவங்களுக்கு இருக்கு. அது என்ன அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து அவங்க யாராச்சும் ஒருத்தர வந்து சேவ் பண்ணலாம். அது வந்து இப்போ நீங்க இவ்வளோ நேரம் போட்ட டீலிங்ல அங்க வந்து வேலைக்கே ஆகாது. அடுத்து எவிக்ஷன் ப்ராசஸ் எப்போ நடக்கோ, அந்த நேரத்துல அவங்க வந்து யாரு பேர சொல்றாங்களோ, அதுதான் வந்து ஃபைனல் முடிவு. அதுவரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குடா. எவன் எவனுக்கு திறமை இருக்கோ மண்டைய கழுவி அந்த எவிக்ஷன் ப்ராசஸ்ல இருந்து நீங்களும் விலகிக்கோங்க. அந்த பாஸ வாங்கிக்கோங்க அப்படின்ற மாரி சொல்லி இந்த எபிசோட முடிச்சுட்டாரு. இன்னைக்கு இந்த எபிசோடு இதோட முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். மறக்காம அந்த லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாமே பண்ணிட்டு போயிருங்க. அவ்வளவுதான் மக்களே. இன்னைக்கு இந்த வீடியோ இதோட முடியுது. மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான். அப்புறம் மறக்காம அந்த லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிட்டு போயிருங்க.